Hey guys, this is Yokesh. Welcome back to our new video. ஸோ என்ன ஒரு விஷயம்னா நிறைய கமெண்ட்ஸ் எப்படி உங்கள் கிரிப்டோ வந்து 5000 மாற்றுறீங்க, எப்படி இது பண்ணுறீங்க பார்த்தீங்கன்னா நிறைய கமெண்ட்டு தலைவலி எனக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் திங் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா கிரிப்டோஸ் யூஎஸ்டியாக மாற்றி வச்சுட்டு தெரிஞ்ச சர்க்கிள் கிட்ட செல் பண்ணுவாங்க. அப்படி எல்லாம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்சேஞ்சஸில் செல் பண்ணுவாங்க. P2P பண்ணால் அக்கௌண்ட் ஃப்ரீஸ் ஆகுன்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள், யூ கோ வித் அ லீகல் மூவ் அண்ட் பார்த்தீங்கன்னா இது இந்தியன் பேஸ்டு ரெஜிஸ்டர்டு எக்ஸ்சேஞ்சாக பார்த்து நீங்கள் ட்ரேட் பண்ணுங்கள். ஸோ அப்படி ஒரு எக்ஸ்சேஞ்ச் தான் இப்போ உங்களுக்கு சஜஸ்ட் பண்ண போகிறேன். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, யூஸ் பண்ணிக்கங்க. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா யூ கைஸ் நீட் டு பே TDS அண்ட் FIU ரெஜிஸ்டர் தானே ஒரு எக்ஸ்சேஞ்ச் தான். அதனால் இட்ஸ் பியூர் லீகல் அண்ட் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. ஏன்னா இந்தியாவுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்காங்க இவங்கலாம். ஸோ லெட்ஸ் கோ வித் ஜியோடெக்ஸ். நீ வெக்கம் கோரி பேசாத ஜியோடெக்ஸ் பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த பெஸ்ட் கிரிப்டோகரன்சி பிளாட்ஃபார்ம் இன் இந்தியா. அதேமாரி பார்த்தீங்கன்னா ஒரு எல்லா இதுக்கும் ஒரு கதை இருக்குது. ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா எனக்கும் ஜியோடெக்ஸுக்கும் ஒரு கதை இருக்குது. ஸோ நான் ஐ திங்க் 11th படிக்கும்போது நினைக்கிறேன், 10th or 11th 12th சரியாக தெரியல. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா நான் சென்னைக்கு போகிறேன், OMRக்கு. ஸோ பஸ் பிடிச்சி நான் போகிறேன். கையில் சுத்தமாக காசு இல்லை, 300 200 வச்சுட்டு தான் சென்னைக்கே போகிறேன். போயிட்டு நான் ஜியோடெக்ஸில் CEO அப்புறம் அர்ஜுன் சார், அவர் 2 டீம் பேரையும் நான் மீட் பண்ண ட்ரை பண்ணேன். அண்ட் தென் ஃபைனலாக மீட் பண்ணேன் அர்ஜுன் சார். மீட் பண்ணி எதுக்கு நான் மீட் பண்ணேன், அந்த டைமில் நான் ரொம்ப ஃபினான்ஷியல் ஸ்ட்ரகிள். எனக்கு அப்போ தான் க்ரோப். நிறைய பேருக்கு தெரியும் நான் ஃபாரெக்ஸ் தான் ட்ரேட் பண்ணிருக்கேன்னு சொல்லிட்டு. பட் அதுக்கு முன்னாடி நான் ஒரு கிரிப்டோ ட்ரேடர், ஐ எம் கிரிப்டோ எக்ஸ்பர்ட். ஸோ ஃபாரெக்ஸ்லாம் அதுக்கப்புறம் தான் எனக்கு கிரிப்டோ தான் எனக்கு ஃபர்ஸ்ட்டு ஒரு தெய்வ உலகமாகவே இருந்துச்சு. அண்ட் தென் ஐ குவிட். ஸோ டியூ டு சம் இஷ்யூஸ், ஏன்னா ஃபாரெக்ஸ் நல்லா இருந்ததுனால. அண்ட் ஸோ தான் பேக் டு த ஸ்டோரி. சென்னைக்கு போகிறேன், அவங்கள மீட் பண்ணுறேன். போயிட்டு அவங்ககிட்ட வேலை கேட்டேன் நான். ஸோ அப்போ எனக்கு பெருசாக யூடியூப் சேனல்லாம் ரீச் கிடையாது, எதுவுமே கிடையாது. ஸோ அந்த டைமில் ஒரு கம்யூனிட்டி சப்போர்ட்டிவாகவோ இல்லை ஒரு AI சப்போர்ட் சம்திங் ரிமோட் சொல்லுவாங்க, ரிமோட் மூலியமாகவும் அந்த கஸ்டமர்ஸ் கிட்ட பேசுகிறதுக்கு கைட் பண்ணுறது மூலியமாகவும் ஒரு ஒர்க் கேட்டிருந்தேன். ஏன்னா இந்த மாதிரியான ஒர்க்ஸ் மூலிமா நான் நிறையா ஏர்ன் பண்ணியிருக்கேன். பிஃபோர் தான் சொல்லி நிறைய ஏர் ட்ராப் உடைய கம்யூனிட்டியில் பார்த்தீங்கன்னா இதுக்குன்னு ஒரு தனியாக கம்யூனிட்டியை மேனேஜ் பண்ணுறதுக்கு தே கிவ் சம் மணி. அண்ட் அந்த மாதிரி நான் ட்ரை பண்ணேன். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி ஐ காட் ஃபெயில். ஸோ நம்ம அவங்க எடுத்துக்கல. என்னையோ ஃபைன் அப்படியே டேஸ் பாஸ்ட். தென் அவங்களுக்கு சிஸ்டம்ஸ் எல்லாத்தையுமே நான் பார்த்தேன், அதை நான் யூஸ் பண்ணேன். அண்ட் அதை தான் இப்போ உங்களுக்கு நான் ஷேர் பண்ண போகிறேன். பட் யோசிச்சு பார்க்குறேன், அந்த ஒரு பெரிய எக்ஸ்சேஞ்சில் நம்ம ஒரு வேலை கேட்டு போனோம். அதுக்கப்புறம் தே ஆஃபர்ட் மீ ஃபார் ப்ரொமோஷன்ஸ், வீடியோஸ் ப்ரொமோஷனுக்காக என்ன ஆஃபர் பண்ணாங்க. பட் சேட்லி யூ ஆல் நோ, நான் எந்த வீடியோவும் ப்ரொமோஷன் பண்ண மாட்டேன் காசு வாங்கிட்டு. இன்கேஸ் பண்ணால் அதை ஓப்பன் அப்போ அவங்ககிட்ட சொல்லிடுவேன். ஏன்னா இந்த ஃபீல்டில் எனக்கு பண்ண நினச்சா நிறைய பண்ணலாம். ஏன்னா நிறைய ஸ்கேம்ஸாக தான் இருக்கிறதுனால நான் ப்ரொமோஷன்ஸ் மோஸ்ட்டாக தவிர்ப்பனே தவிர, ஏன்னா என்னுடைய மக்களுடைய குவாலிட்டிக்காக நான் பார்ப்பேன். அதேமாரி சில விஷயம்லாம் நம்ம சைடில் கொஞ்சம் இருக்குது. நான் உங்களுக்கு ஃப்யூச்சரில் ஷேர் பண்ணுறேன். குவாலிட்டியான ஸ்டெப்ஸை மட்டும் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். அதுக்காக தான். ஸோ நல்ல ஒரு இது நான் நினச்சி பார்க்கும்போது எனக்கே பெருமையாக இருக்குது. நம்ம ஒரு எக்ஸ்சேஞ்சில் போய் வேலை கேட்டு போனோம். தென் தே அஃபோர்ட் மீ ஃபார் ப்ரொமோஷன். அதுக்கப்புறம் எனக்கு அதுவே எனக்கு ஒரு பெரிய சக்ஸஸ் மாதிரி. எனக்குள்ள சந்தோஷம், என்னடா யோகேஷ் எப்படி இருந்த அப்படின்ற மாதிரி தான். ஸோ இப்போ நான் ஜியோடெக்ஸ் ஏன் சஜஸ்ட் பண்ணுறேன், ரொம்ப ஒரு பெஸ்ட்டு பிளாட்ஃபார்ம் இல்லையா. மேபி நம்ம அவங்க சிஇஓக்கு கூட நம்ம ஒரு போட்காஸ்ட் பண்ணலாம். எனக்கு என்னென்னா போட்காஸ்ட்லாம் எனக்கு பண்ண பிடிக்காது. அண்ட் மோஸ்ட்டாக பண்ணவும் மாட்டேன். மேபி இன் ஃபியூச்சர் வி வில் ட்ரை. பட் அதுக்கெல்லாம் நம்ம பண்ணும் போல். ஏன்னா இப்போல்லாம் வர கருத்து பேசினாதான் இப்போ ரீச் ஆகுது. அந்த ரொம்ப இந்த மாதிரி இன்டர்வியூஸ்லாம் கொடுத்து ஃபேக்காக நடித்தாதான் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வேல்யூ க்ரோ ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாவில் பார்க்குறேன். பட் மீன்வைல் ஐ வில் நெவர் டூ தட். மேபி ஃபியூச்சரில் பார்க்கலாம். அண்ட் பொய்யா நடிக்கக்கூடாதுல்ல. நான் ஒன்றும் சொல்ல போனால் ஒன்றும் பெருசாலாம் மார்க்கெட்டில் ஒன்றும் சம்பாதிக்கல, ஏதோ எப்படியோ போயிட்டுருக்கேன். அப்படி இருக்கும்போது நான் எப்படியும் பொய்யா இன்ட்ரெஸ்ட்லாம் கொடுத்து பண்ணிட்டு இருக்க முடியும். தட்ஸ் அ திங். ஸோ ஜியோடெக்ஸில் பார்த்தீங்கன்னா எப்படி உங்கள் பேங்க் அக்கௌண்ட் லிங்க் பண்ணி அதுக்கு என்னென்ன ப்ராசஸ், எவ்வளோ வித்ரா பண்ண முடியும், என்னென்ன பண்ணதை டீட்டெயிலாக உங்களுக்கு டீகோட் பண்ண போகிறேன். ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஓகே காய்ஸ், ஸோ ஜியோடெக்ஸ் பார்த்தீங்கன்னா FI ரெஜிஸ்டர்ட் எக்ஸ்சேஞ்ச் விச் இஸ் கால்ட் அஸ் ஃபினான்ஸ் இன்டர்நேஷனல் யூனிட் அண்டரில் பார்த்தீங்கன்னா அவங்க ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஃபுல் லீகல். உங்களுக்கு எந்த ஒரு இஷ்யூஸ் பார்த்தீங்கன்னா இதில் அக்கர் ஆகாது. ஓகே. அண்ட் ஸோ நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், ஜியோடெக்ஸ் லிங்க்கை கிளிக் பண்ணினா ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ரீடைட் ஆகும். ரீடைட் ஆனதுக்கப்புறம் ரெஜிஸ்ட்ரேஷன் பேஜ் வரும். உங்கள் நேம்
அண்ட் உங்கள் ஃபோன் நம்பர், உங்கள் இமெயில் ஐடி அண்ட் இந்த அக்கௌண்ட்டுக்கு பாஸ்வேர்ட் செட் பண்ணிவிட்டு ரெஃபரல் கோட் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். அதர்ஸ் நீங்கள் லிங்க் யூஸ் பண்ணிட்டு ஆட்டோமேட்டிக்கலாக இதுவாகிடும். ஸோ கிரியேட் அக்கௌண்ட் கொடுத்துருங்க. எனக்கு ஆல்ரெடி அக்கௌண்ட் இருக்கிறதுனால எனக்கு வந்து லைக் ஐ காண்ட் கிரியேட் அகைன், ரைட்? ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட்டை கிரியேட் கொடுத்துட்டு கேஒய்சி கம்ப்ளீட் பண்ணுங்கள். உங்கள் ஆதார் கார்டு, பேன் கார்டு, நீங்கள் எப்படி பேங்க்கில் ஒரு எல்லா விஷயம் சப்மிட் பண்ணுறீங்க அந்த மாதிரி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கேஒய்சி இது முடிக்கணும். அதேமாரி ஒரு விஷயம் ஏன் நான் லிங்க் நான் யூஸ் பண்ண சொல்கிறேன்னா, எஸ் ஐ கெட் சம் கமிஷன்ஸ், அது ஓகே. ஆனால் இந்த ஃபீல்டில் வந்து இதே மாதிரி வெப்சைட், ஃபேக் வெப்சைட்ஸ் நிறையா இருக்குது. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா ஐம் ஜஸ்ட் ரீடைரக்டிங். ஃபாரெக்ஸ்னா ஓகே, பட் கிரிப்டோ பொறுத்த வரைக்கும் lot of scams are there. So அதனால வந்து if you guys go with our link it will be like good and yeah perfect ஆகும் உங்களுக்கு. அண்ட் நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ லாகின் பண்ணுறேன். ஸோ லாகின் பண்ண உடனே வந்து பார்த்தீங்கன்னா இமெயில் அண்ட் பாஸ்வேர்ட் ஐ நீட் டு லாகின். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஓடிபி வந்து கேட்குது. இதெல்லாம் உங்களுக்கு கிரிப்டோ கோர்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா சொல்லலாம்னு பார்த்தேன், பட் அது கொஞ்சம் லேட்டாக வரனால நான் இப்போயே உங்களுக்கு இதை ஆட் பண்ணிடுறேன். அண்ட் யூ கைஸ் ஆல் நோ வெரி வெல் ஐம் யூஏஇ ரெசிடென்ஸ், துபாய் ரெசிடென்ஸ். அதனால் வந்து நான் டேக்ஸ் பே பண்ண அவசியம் கிடையாது. அண்ட் நான் மோஸ்ட் ஆஃப் வித்ட்ரால்ஸ் வந்து ஐநாவில் எடுக்க மாட்டேன். ஐ டேக் இன் ஏஇடி. ஸோ துபாயில் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துருவேன். அண்ட் இன்கேஸ் எனக்கு வேணும் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக வந்து எடுத்து செலவு பண்ணிப்பேன் இந்தியாவில். லைக் மொத்தமாக எடுக்க மாட்டேன், ஏன்னா we need to pay taxes, ரைட்? எனக்கு டேக்ஸ் கிடையாது. ஸோ அதனால் நீங்கள் இன்கேஸ் நீங்கள் ப்ராஃபிட் பண்ணுறீங்கன்னா ஜஸ்ட் கீப் இட் ஆன் ஹோல்டிங் ஆர் ட்ரேடிங். அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபண்ட்ஸை யூஎஸ்டியாகவே வந்து எக்ஸ்சேஞ்சில் வச்சுக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக வித்ரா பண்ணிட்டு செலவு பண்ணிக்கங்க. உங்களுக்கு வந்து பெட்டராக இருக்கும். சொல்கிற ஐடியா உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் நீங்கள் லாகின் பண்ணுவாங்க, டேஷ்போர்ட் இப்படி தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் நீங்கள் எல்லாம் புரிஞ்சுக்கிங்க, இந்த இடத்துல எப்பவுமே பை அண்ட் செல் பண்ணாதீங்க. அதேமாதிரி மேலே இந்த ஈஸி பைஸ் இருக்குல்ல, இது பண்ணாதீங்கன்னா ப்ரைஸ் ஓவர் ஐயா இருக்கும். இது வந்து இன்ஸ்டன்ட் பை அண்ட் செல் இருக்கும். அதனால் இதை பண்ணாதீங்க. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா டெபாசிட் வந்து 500 பேலன்ஸ் மீன்ஸ் நம்ம டெபாசிட் பண்ண அமௌண்ட் காமிக்கும். டோட்டல் பேலன்ஸ், டெபாசிட் இங்கே இருக்குது அண்ட் வித்ட்ரால் இங்கே இருக்குது, ஹிஸ்ட்ரி இங்கே இருக்குது. மேலே உங்களுக்கு எவ்வளோ ப்ராஃபிட் அண்ட் லாஸ், எவ்வளோ 30 days எவ்வளோ ட்ரேடிங் வால்யூம் பண்ணியிருக்கோம். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கரெக்டாக எவ்வளோ நம்ம கிரிப்டோ ஓடுறதுக்கு காமிக்கும். அப்படியே கீழே பார்த்தீங்கன்னா நம்ம என்னென்ன காயின்லாம் ஹோல்டு பண்ணுறது கீழே காமிக்கும். மோஸ்ட் ஆஃப் காயின்ஸ் வந்து டெபாசிட் வித்ட்ரா இருக்காது. லைக் சில காயின்ஸ் வந்து இருக்கும், பட் நீங்கள் வாங்கி வச்சுக்கலாம், இங்கே பை அண்ட் செல் பண்ணிக்கலாம். ஓகேவா? அதே மாதிரி இது கீழே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பண்ண ஐநாட் டெபாசிட்ஸ், வித்ட்ரால்ஸ் டீடைல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கும். அப்படியே அது கீழே வந்து ஓப்பன் ஆர்டர், நீங்கள் எதாவது பை செல் ஆர்டர்ஸ் அதெல்லாம் உங்களுக்கு காமிக்கிறேன். அதுக்கப்புறம் ட்ரேட் ஹிஸ்ட்ரி, நீங்கள் என்ன பை பண்ணியிருக்கீங்க, என்ன செல் பண்ணியிருக்கீங்க, என்ன பேர் யூஸ் பண்ணியிருக்கீங்க. பாருங்க, நான் XRP ஐநார் யூஸ் பண்ணியிருக்கேன், TRX ஐநார் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அந்த பேர் காமிக்கும். அது கீழே வந்து பார்த்தா கிரிப்டோ டெபாசிட் அண்ட் வித்ட்ரால்ஸ் டீடைல்ஸ் வந்து காமிக்கும். வேறு எக்ஸ்சேஞ்ச் வந்து கிரிப்டோ வருது, இல்லை நீங்கள் வந்து வேறு ப்ராஃபார்ம் வந்து வித்ட்ரா பண்ணுறீங்க, இல்லை லைக் வந்து இப்போ பண்ணிங்ஸ் வந்து ப்ராஃபார்மில் வந்து அங்கேருந்து இது கொடுப்பாங்க, கிரிப்டோ கொடுப்பாங்க. ஆல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரைஸ் யூஸ் பண்ணுவீங்க, அங்கேருந்து வித்ட்ரா பண்ணுறீங்கன்னா இங்கே டேரெக்டாக எல்லா டீட்டெயில்ஸுமே உங்களுக்கு காமிக்கும். ஓகே, ஸோ இப்போ வந்து ஃபர்ஸ்ட் நம்ம எப்படி டெபாசிட் பண்ணுறது பார்க்கலாம். இதில் டெபாசிட் கிளிக் பண்ணிட்டு உங்களுடைய அக்கௌண்ட் டீட்டெயில் எல்லாமே நீங்கள் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஆட் பண்ணுறீங்க கேஒய்சிலே. ஆல்ஸ் அப்படின்னா உங்கள் ப்ரொஃபைலில் நீங்கள் போயிட்டு வந்து பேங்க் அக்கௌண்ட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இங்கே மேலே போர் இருக்கா, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ப்ரொஃபைலில் போனீங்கன்னா லைக் பேங்க் செட்டிங்ஸ் இருக்கு பாருங்க. இங்கே போயிட்டு ஸோ உங்கள் டீட்டெயிலாக வந்து கொடுத்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பேங்க் செட்டிங்ஸில் உங்கள் அக்கௌண்ட் நம்பர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வெரிஃபை பண்ணுறேங்க. அண்ட் யா, ஸோ இதில் வந்து லிமிட்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. நான் அதையும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் ஐ வில் ஷோ யூ ஹவ் டு டெபாசிட். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டேஷ்போர்ட் போயிட்டு ஐ வில் கோ வித் டெபாசிட். ஸோ ஃபர்ஸ்ட் மினிமமாக வந்து பார்த்தீங்கன்னா 100 rupees, மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா ஐ திங்க் யூ கேன் டெபாசிட் அப் டு 1 crore நினைக்கிறேன். ரைட்? எஸ், 1 crore. ஸோ இப்போ நான் வந்து உங்களுக்கு 1000 rupees டெபாசிட் பண்ணி காமிக்கிறேன். ஸோ அக்கௌண்ட் நம்பர் எந்த அக்கௌண்ட் சூஸ் பண்ணணும், இதனுடைய இந்தியன் பேங்க் அக்கௌண்ட். நான் என்ன மெத்தட் யூபிஐ கொடுக்குறேன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் டெபாசிட் மெத்தட் இருக்குது, கிளிக் பண்ணிவிட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்ஸ்டன்ட்டாக 2 ஆப்ஷன் இருக்குது, யூபிஐ அண்ட் அது இன்ஸ்டன்ட் யூபிஐ சொல்லிட்டு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெபாசிட் பண்ணுறதுக்கு ஃபீஸே கிடையாது. லைக் இது 24 hours 24/7 இது வந்து ஒர்க் அவுட் ஆகும். ஸோ இதை கிளிக் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ண போகிறேன்னா பே பண்ண போகிறோம். லைக் பேயிங் த்ரூ பேடிஎம், கூகுள் பே, ஃபோன்பே, வாட் எவர் இட் மேபி. அதேமாரியே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டெபாசிட்ஸு உங்கள் பேரில் உங்கள் அக்கௌண்ட்டில் இருந்தால் பண்ணுமே தவிர வேறு ஒருத்தவங்க அக்கௌண்ட் நீங்கள் டெபாசிட் பண்ணிங்கன்னா அது 10-15 நாளுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு வந்து உங்கள் அக்கௌண்ட்டுக்கே வரும், ரீபேக் ஆகும். அது நீங்கள் வந்து பதில் சொல்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் உங்கள் அக்கௌண்ட்டில் உங்கள் பேரில் உங்கள் கேஒய்சி கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அப்படி வந்து சூஸ் பண்ணுங்கள். ஓகே, அண்ட் அதேமாதிரி டெபாசிட் மூலிமா வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கிரெடிட் கார்டில் மூலிமா வந்து டெபாசிட் வந்து பண்ணாதீங்க. அது பண்ணக்கூடாது வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அண்ட் யா, ஸோ கண்டினியூ கொடுக்குறேன். இப்போ கண்டினியூ வந்ததுக்கப்புறம் இதில் நான் வந்து இப்போ ஸ்கேன் பண்ணி 1000 rupees பே பண்ணணும். இப்போ நான் வந்து பே பண்ண போகிறேன். ஓகே, ஸோ 1000 rupees வித் மை அக்கௌண்ட் அண்ட் ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் இன் ப்ராசஸிங்.
ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா 1000 rupees வந்து பே பண்ணிட்டேன். ஐ ஹோப் யூ கேன் see here. ஸோ இப்போ வந்து என்ன பண்ண போறேன்னா டெபாசிட் வந்து கிளிக் பண்ணுறேன், கொடுத்துறேன். கொடுத்த அடுத்த செகண்டாக வந்து பாருங்க பேலன்ஸ் வந்து 1000 rupees ஆயிடுச்சு பாருங்க. ஸோ இது இட் வில் பி இன்ஸ்டன்ட்லி இட் வில் பி ஆட் டு யுவர் வேலட் அண்ட் ஃபார் வித்ட்ரா ஆல்சோ சேம் லைக் தட். அதையும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இதுக்கப்புறம் நான் எப்படி ஒகேஷன் வந்து கிரிப்டோ பை பண்ணுறேன்னா கோ வித் ட்ரேடுன்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது. இது இங்கே போங்க. நீங்கள் போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பை பண்ண போகிறீங்க, நீங்கள் வந்து இப்போ செல் பண்ண போகிறீங்கன்னா இப்போ XRP சூஸ் பண்ணுங்க. பிட்காயின்ஸ் பை பண்ணி, இல்லை நான் வந்து கிரிப்டோ காயின்ஸ் வந்து பை பண்ணி வைக்க போகிறேன் ஒகேஷ். நான் வந்து எந்த எக்ஸ்சேஞ்சும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறது கிடையாது. நான் ஜஸ்ட் ஒரு நார்மல் இன்வெஸ்டர் கிரிப்டோ இன்வெஸ்ட் பண்ண போகிறோம்னா நீங்கள் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபேவரட்டான காயின்ஸை நீங்கள் சூஸ் பண்ணிட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஐநாட் பார்க்க இவ்வளோ காயின்ஸ் இருக்குது. மோர் 50 or 100 காயின்ஸ் மேலே இருக்குது. நீங்கள் எந்த காயினாலும் சூஸ் பண்ணி பை பண்ணிக்கலாம். அண்ட் தென் அதே மாதிரி இல்லை நான் ஒகேஷ் நான் வந்து ஃபண்டு இதுல இருந்து நான் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறேன், இன்னொரு எக்ஸ்சேஞ்ச் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறேன். ஸோ அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், யூ கேன் கோ வித் XRP or TRX. இது ரெண்டு தான் நான் வந்து சஜஸ்ட் பண்ணுவேன். பிகாஸ் XRP வந்து ஸ்மூத் அண்ட் க்ளீனாகவும் இருக்கும். TRX வந்து பார்த்தீங்கன்னா ஃபீஸ் கம்மியாக இருக்கும். ரெண்டுமே வந்து இட்ஸ் ஸ்மூத் ஃபார் ட்ரான்சாக்ஷன். நீங்கள் எத்தனை கோடி வேணாலும் நீங்கள் வந்து நீங்கள் பண்ணாலுமே எந்த எக்ஸ்சேஞ்சில் வந்து வித்ரா பண்ணாலுமே ஈஸியாக உங்களுக்கு அரைவ் ஆகிடும். ரொம்ப ஸ்பீடாகவும் இருக்குது ரெண்டு. ஸோ அதனால் ஆல்வேஸ் கோ வித் XRP. இப்போ நான் எக்ஸாம்பிள் 1000 ரூபாய்க்கு நான் XRP உங்களுக்கு பை பண்ணி காமிக்கிறேன். இப்போ இதுதான் XRPயோட சார்ட்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ இருக்குது, 265 rupees வந்து இருக்குது. நல்லா ஒன்று புரிஞ்சுக்குங்க, கூகுள் ப்ரைஸ் வந்து நீங்கள் பினான்ஸில் பார்ப்பீங்க. கூகுள் ப்ரைஸில் XRP ப்ரைஸ் வந்து வேற இருக்கும். ஜியோடெக்ஸ்லையோ இல்லை மற்ற இந்தியன் எக்ஸ்சேஞ்சஸ்லையோ வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வேறையாக இருக்கும். ஏன்னா பிகாஸ் ஆஃப் ப்ரீமியம். ஒரு விஷயம் வந்து டிமாண்ட் வந்து ரொம்ப அதிகமாக ஆயிடுச்சுன்னா அதுக்கான வேல்யூ அந்த ப்ரைஸ் வந்து ஏறிட்டே போகும். அந்த மாதிரி தான். ஸோ கிரிப்டோ எப்பயுமே பொறுத்திருக்கு இந்தியாவில் ஹைலி டிமாண்ட். ஸோ அதனால் வந்து ஒரு பிட்காயின் வந்து இப்போ 1 கோடி ரூபானா நீங்கள் அதை வந்து பார்த்தீங்கன்னா 1 கோடி 10,000 இல்லை 1 கோடி 5,000 லைக் எக்ஸாம்பிள் அப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா பையாக பண்ண முடியும் இந்தியாவில். ஸோ அது ஒரு மைனஸ் பாயிண்ட்டாக இருக்குது இங்கே இந்தியாவில். அண்ட் நீங்கள் என்ன பண்ணால் லிமிட் ஒரு கீழே வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து செல்லர்ஸ் வந்து செல் பண்ணுறது, இது வந்து பையர்ஸ் வந்து பை பண்ணுறது. இது வந்து நான் இங்கே இதில் நடக்கிற ட்ரேட் ஹிஸ்ட்ரி. ஓகேவா, யாரில் எவ்வளோ பை பண்ணியிருக்காங்க. இப்போ எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள் 57 குவான்டிட்டி 273 ரூபாய். ஓகேவா, இந்த ப்ரைஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 57 குவான்டிட்டி ஒருத்தர் வந்து செல் பண்ணுறாரு. அதோடைய ஒர்த்து வந்து இப்போ எவ்வளோ பார்த்தீங்கன்னா 15,739 ரூபாய். ஓகேவா, இப்போ நான் இதை 57 குவான்டிட்டி வாங்கினா இது குவான்டிட்டிஸ் பிளேஸ் கொஞ்சம் குவான்டிட்டிஸ் வந்து கம்மியாக தான் இருக்கும். நீங்கள் வெயிட் பண்ணி தான் வாங்குற மாதிரி இருக்கும். ஆர்எல்ஸ் யூ கேன் கான்டாக்ட் சப்போர்ட். இப்போ நம்ம வந்து ஒரு 1000 rupeesக்கு வாங்க போகிறோம். இது 2 விஷயம் இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா டேக்கர் ஃபீஸ் அண்ட் மேக்கர் ஃபீஸ் இருக்குது. ரெண்டுத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா 0.4%. நீங்கள் அதாவது செல் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு 0.4% வந்து ஃபீஸ் எடுத்துப்பாங்க. அதேமாதிரி பை பண்ணுறதுனால நீங்கள் 0.4 ஃபீஸ் வந்து எடுத்துப்பாங்க. இதுதான் மேக்கர் அண்ட் டேக்கர் ஃபீஸ் வந்து கிரிப்டோன்னு சொல்லுவாங்க. இப்போ நான் வந்து இதில் ஒரு 1000 rupeesக்கு வந்து பை பண்ண போகிறேன். XRP என்ன ப்ரைஸுக்குன்னா 273.6. அதேமாதிரி வந்து பாருங்கள் பை பண்ணுறவங்க கம்மியாக பிட்டு போட்டிருக்காங்க. 265 ரூபாய்க்கு வந்து இப்போ இன்சூரன்ஸில் போய் செல் பண்ண வருவாங்கல்ல, அவங்களும் வந்து என்ன பண்ணுறாங்க டக்குன்னு 265 ரூபாய்க்கு வந்து செல் பண்ணிட்டு ஃபண்ட் அர்ஜென்ட்டாக வேணும்னு சொல்லிட்டு போயிடுவாங்க, செல் பண்ணிட்டு போயிடுவாங்க. இப்போ யாராவது இங்கே பை அண்ட் செல் பண்ணுறாங்கன்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரியாக அது ஆகிடும். இப்போ இந்த இடத்துல வந்து பாருங்கள் இதை வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். இது வந்து என்னோட ட்ரேட் ஹிஸ்ட்ரி, மை ட்ரேட் ஹிஸ்ட்ரின்றது மொத்தமாக எல்லாருமே வந்து பை அண்ட் செல் பண்ணுறது இங்கே உங்கள் டைம் படி அப்டேட் ஆகிட்டே வந்துடும். இப்போ நான் வந்து பை பண்ண போகிறேன் 273.6 கிளிக் பண்ணிடுறேன். கிளிக் பண்ணால் உங்களுக்கு ப்ரைஸ் ஆட்டோமேட்டிக்காக இங்கே மேலே அப்டேட் ஆகிடும். இங்கே பாருங்கள். அதே மாதிரி நீங்கள் அதிகமாக ப்ரைஸ் மாற்றி தான் கிளிக் பண்ணிங்கன்னா அது அங்கே வந்துடும். அப்புறம் அந்த ஆர்டர் தான் உங்களுக்கு எக்ஸிக்யூட் ஆகும். அதனால் மேலே டாப் ஆர்டர் சூஸ் பண்ணிட்டு இந்த இடத்துல வந்து உங்களுக்கு குவான்டிட்டி டைப் பண்ணுங்கள். இன்கேஸ் இல்லை குவான்டிட்டி தெரியல அப்படின்னா ஜஸ்ட் உங்களுக்கு எவ்வளோ ஐநூறு வாங்க போகிறோம், இப்போ 1000 நம்ம வாங்க போகிறோம் கரெக்டாக நீங்கள் டைப் பண்ணிட்டு இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா மொத்தம் எத்தனை XRP நமக்கு கிடைக்கின்றது எனக்கு காமிக்கும். 3.65 XRP. இப்போ நான் பை நவ் கொடுத்துட்டு இப்போ இங்கேருந்து ப்ரொசீட் கொடுத்துட்டுனா ஆட்டோமேட்டிக்காக பாருங்கள் இந்த ஆர்டர் வந்து இங்கே பை ஆயிடுச்சு. சில இடத்துல பச்சை கலர் பார்த்தீங்கன்னா சக்ஸஸ். அதேமாதிரி என்னோட ட்ரேட் ஹிஸ்ட்ரிலையும் வந்து பார்த்தீங்கன்னா 999 rupeesக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து XRP பை பண்ணிட்டேன். ஸோ அந்த மிச்சர் வந்து பார்த்தீங்கன்னா தேர் ஃபீஸ் சொல்ல மாதிரி. அண்ட் இப்போ வந்து என்னுடைய டேஷ்போர்டில் இந்த 3 குவான்டிட்டி ஆஃப் XRP வந்து இருக்கணும். இப்போ இந்த ட்ரேட் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. அதோட லிஸ்ட் இங்கே இருக்குது. இப்போ நீங்கள் டேஷ்போர்டில் போய் பார்த்தீங்கன்னா கீழே இதோட பேலன்ஸ் வந்து இப்போ மேலே இங்கே எதுவுமே காமிக்கல, கரெக்டாக 0 இருக்குது. அப்படி நீங்கள் கீழே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல 80 பேலன்ஸ் கொடுத்தீங்கன்னா நான் வாங்கின XRP இங்கே இருக்கு பாருங்கள். ஸோ 3.63 XRP இருக்குது, which is 999 rupees worth of XRP நான் வாங்கிட்டேன். ஓகேவா, இப்போ அடுத்தது இந்த XRP நான் வந்து இப்படியே வச்சுன்னா இந்த அக்கௌண்ட்டில் அப்படியே இருக்குமா, எந்த இஷ்யூஸும் வராதா, இந்த காசு வந்து இதுவும் ஆகாது. எஸ், என்னை பொறுத்த வரைக்கும் இருக்காது. பட் பத்திரமா என்னை பொறுத்த வரைக்கும் பத்திரமா இருக்கும். பட் நான் என்ன சொல்கிறேன்னா இன்டர்நேஷனல் நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு அப்படியே விட்டுருங்க. இட் வில் பி சூப்பர் குட். பட் இன்கேஸ் நீங்கள் இதில் வச்சுக்கோங்க பிரச்சனை கிடையாது. ஓகே, அண்ட் ஓகே இப்போ வந்து ஓகே சார் வந்து வித்ரா பண்ண போகிறேன், நான் வந்து ப்ராஃபிட் வாங்க போகிறேன், இல்லை நான் வந்து எக்ஸ்சேஞ்ச் சென்ட் பண்ண போகிறேன், எப்படி பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா
நீங்கள் சேம் அப்படியே வித்ரா கொடுத்துட்டு ஒரு அட்ரஸ் ஆட் பண்ணுங்கள். அந்த அட்ரஸ்னால் லைக் இப்போ எக்ஸ்ஆர்பி ஒரு அட்ரஸ் இருக்குல்ல, எந்த ஆக்ஷன் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறலாம் அந்த அட்ரஸை பேஸ்ட் பண்ணிட்டு முக்கியமாக டேக் பேஸ்ட் பண்ணுங்கள். பேஸ்ட் பண்ணிவிட்டு எந்த டெஸ்டினேஷன் இப்போ பாருங்கள் இவங்களே கொடுத்துருக்காங்க, நீங்கள் இது எந்த எக்ஸ்சேஞ்சுக்கு நீங்கள் ஃபண்ட் அனுப்புறீங்க. இப்போ லெட்ஸ் எக்ஸாம்பிள் நான் இங்கே டைப் பண்ணுறேன் பினான்ஸுக்கு அனுப்புகிறேன் அப்படின்னா பினான்ஸை சூஸ் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒரு நேம் கொடுத்துக்கலாம். ஓகே திஸ் இஸ் மை பினான்ஸ் எக்ஸ்ஆர்பி அட்ரஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஐ கன்ஃபார்ம் தட் கொடுத்துட்டு நீங்கள் வந்து ஆட் நியூ அட்ரஸ் கொடுத்துடலாம். அட்ரஸ் ஆட் பண்ணணும். கொடுத்துட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா யூ கேன் வித்ரா இட். ஸோ நான் அதையும் உங்களுக்கு நான் ஆட் பண்ணி காமிக்கிறேன். அது வித்ரா பண்ண போகுது கிடையாது, அதெல்லாம் உங்களுக்கு காமிக்கல. பட் ஏரியோ ஃபைன் ஐ வில். ஓகே கைஸ், என்னுடைய அட்ரஸ் நான் வந்து பேஸ்ட் பண்ணிட்டேன். ஸோ திஸ் இஸ் மை அட்ரஸ். அண்ட் நீங்கள் இது டேக்லையும் வந்து பார்த்தீங்கன்னா பேஸ்ட் பண்ணணும். டேக் வில் பி லைக் திஸ், லைக் நம்பர் லைக் திஸ். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா பினான்ஸ் எக்ஸ்ஆர்பி அட்ரஸ்ன்னு சொல்லிட்டு அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆட் பண்ணிக்க வேண்டியதான். இப்போ இதில் வந்து ஜிபிஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா அலோ வந்து பண்ணியே ஆகணும். அண்ட் தென் யார் நம்ம எந்த லொக்கேஷனில் இருக்கின்ற உங்களுக்கு அசஸ் கொடுத்தாகணும். இதில் கேட்ட ஓடிபி. ஸோ அந்த ஓடிபி வந்து இப்போ என்ட்ரு பண்ணுறேன் 140 and 430 டன். ஸோ இப்போ அந்த ஓடிபி நான் வந்து வெரிஃபை பண்ணதுக்கப்புறம் எனக்கு ஒரு இமெயில் வரும். அந்த இமெயிலில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து கிரிப்டோ டிரான்சாக்ஷன் வந்து அப்ரூவ் பண்ணணும். ஸோ அந்த இமெயிலில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லிங்க் வந்து வரும், வெரிஃபை கிரிப்டோ அட்ரஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் வந்து அதை நான் அப்ரூவ் பண்ணணும். ஒரு லிங்க் வந்து இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு அது வந்து பார்த்தீங்கன்னா டீட்டெயில்ஸ் இருக்கும். லைக் வந்து நீங்கள் இது மாதிரி வந்து வித்ட்ரால்ஸ் வந்து பண்ணுறீங்க உங்களுக்கு அந்த ஸ்க்ரீன்ஷாட் வந்து ஐ வில் போஸ்ட் இட் ஆன் சைட். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எஸ் அப்ரூவ் அட்ரஸ் கொடுத்தீங்கன்னா ஒன்ஸ் ரீசெக் பண்ணிக்கோங்க. ரீசெக் பண்ணிவிட்டு வந்து நீங்கள் வந்து வித்ரா வந்து கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி வரும், கிரிப்டோ வித்ரா அட்ரஸ் சக்ஸஸ்ஃபுல்லி செலக்ட் அண்ட் கண்டினியூ கொடுத்தாச்சு. இப்போ வித்ரா மோட் இருக்குது. இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா வித்ராவுக்கு எவ்வளோ பண்ண முடியும்னா மினிமமாக வந்து லெவல் எக்ஸ்ஆர்பி தான் பண்ண முடியும். ஸோ இப்போ என்கிட்ட 3 தான் இருக்குதுனால அதனால் பண்ண முடியாது. அதேமாதிரி மேக்ஸிமம் எவ்வளோ எக்ஸ்ஆர்பி நீங்கள் வித்ரா பண்ணுறதே காமிச்சிருக்கு. அதேமாதிரி வித்ரா மோட் எப்பவுமே நார்மலாகவே வச்சு சூஸ் பண்ணிட்டு டிரான்சாக்ஷன் ஃபீஸ் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வித்ரா ஆக்ஷனில் வந்துடும். அதேமாதிரி கிரிப்டோ வித்ராவுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா லிமிட் இருக்குது. இப்போ நீங்கள் ஐஎன்ஆர் யூஸ் பண்ணுறீங்க வச்சுக்கோங்களா, 24 ஹவர்ஸுக்கு வந்து நீங்கள் வந்து 2 lakh rupees நீங்கள் வந்து வித்ரா பண்ணலாம். அதேமாதிரியே வந்து 30 days வந்து நீங்கள் வந்து 10 lakh rupees வந்து வித்ரா பண்ணலாம். அண்ட் தென் டோட்டலாக 1 yearக்கு நீங்கள் வந்து 49 lakhs வந்து வித்ரா பண்ணலாம். கிரிப்டோக்கு வந்து பார்த்தீங்கன்னா 24 ஹவர்ஸ்க்கு நீங்கள் 2000 ரூபாய் தான் வித்ரா பண்ண முடியும். 30 daysக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10,000 ரூபாய் தான் பண்ண முடியும். 360 days 50,000 தான் பண்ண முடியும். இதை வந்து நம்மளால் லிமிட்டை இன்க்ரீஸ் பண்ண முடியாதா? இதனால் வந்து நான் இப்போ கிரிப்டோஸே வாங்கி வைக்கிறேன், ஓகே இதில் இருக்குது, பிரச்சனை கிடையாது. நான் இப்போ வந்து ரெகுலராக டீல் பண்ணுறேன், வாங்குறேன் விற்கிறேன், அண்ட் நான் ஒன்றும் பல்காக பண்ணுறேன், பெருசாக வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன், இதை வந்து முதல் எக்ஸ்சேஞ்ச் கொண்டு போகிறேன் அப்படின்னா என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து கேஒய்சி வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு கம்ப்ளீட் பண்ணணும். அதுக்கு ஜியோடெக்ஸை காண்டாக்ட் பண்ணணும். ஸோ நீங்கள் அதுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த ஃபண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வித்ரா பண்ணால் அது வந்து போயிடும். ஓகேவா? ஸோ அதேமாதிரி நீங்கள் என்ன பண்ணணும்னா உங்கள் லிமிட்டுக்கு இந்த இடத்துல நீங்கள் போயிட்டு சப்போர்ட் இருக்குது பார்த்தீங்களா லைவ் சேட்டில், அங்கே நீங்கள் டைப் பண்ணி உங்களுடைய லைக் அதேமாதிரி டெலிகிராமிலோ மற்ற எதுலேயுமே காண்டாக்ட் பண்ணாதீங்க. வெறும் இந்த லைவ் சாட்டில் நீங்கள் வந்து ஒரு சார்ட்டை கிரியேட் பண்ணி உங்கள் கேவிசி கம்ப்ளீட் பண்ணுங்கள். ஆர் எல்ஸ் கீழே நீங்கள் இந்த வெப்சைட்டோடைய உங்கள் வெப்சைட்டோடைய கீழே நீங்கள் ட்ராக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து லைக் இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா கீழே உங்களுக்கு தான் உங்களுக்கு நம்பர்ஸ் இருக்கும், ஃபோன் நம்பர் இருக்கும். நீங்கள் பாருங்கள் இந்த ஃபோன் நம்பர் நீங்கள் டேரெக்டாக கால் பண்ணுங்கள், ஒரு இமெயில் பண்ணுங்கள். இது ரெண்டுமே பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அவங்களை காண்டாக்ட் பண்ணி கேவிசி கம்ப்ளீட் பண்ணிவிட்டு உங்களுடைய இதை வந்து நீங்கள் வித்ட்ரால்ஸை வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணலாம்னா இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதேமாதிரி எவ்வளோ இன்க்ரீஸ் பண்ணலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இன்ஸ்டன்ட் கேஒய்சி வெரிஃபிகேஷன் நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த இது இப்போ நம்மளுக்கு வந்து பேசிக்ஸில் தான் இருக்கும், இதில் தான் இருக்கும் கரெக்டாக. ஃபஸ்ட் டாப் 1ல் இருக்கும். டாப் 2ல் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ கேஒய்சி பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த 10,000 லிமிட்டு, அந்த 50,000 வந்து பார்த்தீங்கன்னா லைக் 50 லட்சம் வரைக்கும் 30 நாள் 5 lakhs வரைக்கும் 24 hours நீங்கள் பண்ணிக்கலாம். அந்த இன்னும் கொஞ்சம் எனக்கு ஐயா போகணும், ஒரு நாளைக்கு எனக்கு ப்ரோ வித்ட்ரால் அதிகமாக வேணும், 2 lakhs அந்த மாதிரி எனக்கு வேணும், 30 days 10 lakhs அந்த 350 lakh இன்னும் எனக்கு இன்க்ரீஸ் பண்ணணும்னா நீங்கள் வந்து ஜியோடெக்ஸை வந்து கேஒய்சி வந்து அவங்க சில டாக்குமெண்ட்ஸ் கேட்பாங்க, அதை நீங்கள் சப்மிட் பண்ணிங்கன்னா அவங்க உங்களுக்கு அதை வந்து ப்ரொசீட் பண்ணிடுவாங்க. அண்ட் நீங்கள் நீங்கள் வந்து ஃப்ரீயாக வந்து பார்த்தீங்கன்னா யூ கேன் டூ இட். ஓகே, அதுக்கப்புறம் மற்ற எவ்வளோ தான் ரொம்ப ரொம்ப சிம்பிள். இது மூலயமா தான் நீங்கள் வந்து பை அண்ட் செல் அண்ட் தென் ப்ராஃபிட்ஸாக வந்து வித்ட்ரா பண்ணலாம். 1% டிடிஎஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக இதில் வந்து டிடெக்ட் ஆகிடும். ஓகேவா? நீங்கள் செல் பண்ணும்போது அண்ட் செல் பண்ணும்போது எப்படி பேங்க் அக்கௌண்ட் வருதோ அதையும் உங்களுக்கு வந்து ஷோ பண்ணிடுறேன். ஓகே, ஸோ செல் எக்ஸ்ஆர்பியில் வந்து நம்ம போகிறோம். இதை நான் செல் பண்ணிடுறேன். செல் பண்ணிட்டு நான் அதையும் உங்களுக்கு ஷோ பண்ணிடுறேன். ஏன்னா பைக் பண்ணி காமிச்சாச்சு, வித்ட்ரால் காமிச்சாச்சு. சேம் அந்த குவான்டிட்டியை வந்து பார்த்தீங்கன்னா சூஸ் பண்ணிட்டு நான் இப்போ கம்மியாக தான் விற்கிறேன், ஒரு 6 ரூபாய்க்கு. ஏன்னா உங்களுக்கு நான் வித்ட்ரா பண்ணி காமிதான் விற்கிறேன். ஸோ செல் கொடுத்துட்டு இல்லை பாருங்கள், ஆஸ் பர் இன்கம் டேக்ஸ் ரெகுலேஷன் 1% TDS இஸ் அப்ளிகபிள் ஆன் ஆல் செல் ஆர்டர்ஸ் அப்படின்னா நீங்கள் செல் பண்ணுறீங்களே அப்போ வந்து 1% TDS வந்து அவங்க வந்து எடுத்துப்பாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொசீட் கொடுத்துறோம். ஆட்டோமேட்டிக்காக செல் ஆர்டர் கிரியேட் ஆகிடுச்சு, ஆட்டோமேட்டிக்காக செல் ஆகிடுச்சு. என்னுடைய எக்ஸ்ஆர்பி எல்லாமே என்னவா இருக்குன்னா இப்போ டேஷ்போர்டில் கன்வெர்ட் ஆகி ஐஎன்ஆராக வந்திருக்கும்.
இப்போ டேஷ்போர்ட் பாருங்கள், இங்கே என்னுடைய INR 798 rupees வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்கு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா XRP வந்து இல்லை பாருங்கள். அதே மாதிரி நீங்கள் வேறு எக்ஸ்சேஞ்ச் வந்து உள்ளே வந்து கொண்டு வரீங்கன்னா XRP கொண்டு வாங்க. அழகாக டெபாசிட் பண்ணிவிட்டு XRP கிளிக் பண்ணிவிட்டு ஷோ அட்ரஸ் கொடுத்துட்டு இதில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் அட்ரஸை பேஸ்ட் பண்ணி டேகை பேஸ்ட் பண்ணி ஃபண்ட்ஸை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. ஓகே, இதுதான் வந்து ஒரு பெஸ்ட் வே. ஹோப் உங்களுக்கு ஈஸியாக வந்து புரிய வச்சுட்டேன். இதை நான் இப்போ பேங்க்லேயே உங்களுக்கு வித்ரா பண்ணி காமிச்சிட்டேன் இன்ஸ்டண்ட்டாக. இப்போ நான் வந்து வித்ரா கொடுக்குறேன். ஸோ என்னோட இந்தியன் பேங்க் அக்கௌண்ட் நம்பரே நேம், இதில் வந்து என்னோட பேலன்ஸ் நான் வந்து டோட்டலாக கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு கொடுக்குறேன். அதில் வந்து பார்த்தீங்கன்னா லொக்கேஷன் அலோவன்சஸ் கொடுத்துட்டு OTP வந்து கொடுக்குறேன். ஸோ OTP வந்து பார்த்தீங்கன்னா டைப் பண்ணதுக்கப்புறம் 2966. இப்போ எனக்கு இது இன்ஸ்டண்ட்டாக என்னுடைய பேங்க்கை கொண்டு வந்துடும். நீங்கள் வேணால் பாருங்களேன், நான் உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக ஒரே செகண்டில் வந்து எனக்கு இந்த அமௌண்ட் வந்து கிரெடிட் பண்ணிடுவாங்க. ஓகே, இப்போ நான் வந்து வித்ரா போட்டேன்னா இங்கே பாருங்கள், எனக்கு அதுக்குள்ளே உடனே நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு ஆல்மோஸ்ட். ஸோ இப்போ இடத்துல ஐநர் வித்ராவில் டீட்டெயில்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா 798 rupees வந்து சக்ஸஸ். இன்ஸ்டண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஐ காட் தி வித்ரால்ஸ். ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட் ஜியோடெக்ஸ்லேயே ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஓகேவா, அவ்வளோதாங்க. இது ரொம்ப சிம்பிள். நம்ம என்ன டீகோட் பண்ணியிருக்கோம், எப்படி பை அண்ட் செல் பண்ணணும், எப்படி டெபாசிட் பண்ணணும், எப்படி வித்ரா பண்ணணுன்றத பார்த்துரும். அதை தாண்டி ஒன்றும் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா, இந்த ஃபியூச்சர்ஸ் இருக்குது. இதை நீங்கள் போகாதீங்க. யூ லேர்ன் இன் மை கிரிப்டோ கோர்ஸ் லேட்டர். ஈஸி பை செல் தான் இது, இதையும் பார்த்தாச்சு. ட்ரேட் ஆப்ஷன் தான் இது. அதேமாதிரி ஏர்ன் ஆப்ஷன் இருக்குல்ல, இந்த இடத்துல நீங்கள் ரெஃபர் பண்ணுற மூலியமா உங்களுக்கு வந்து டோக்கன்ஸ் கிடைக்கும். அதை நீங்கள் பண்ணலாம், ஸ்டேக்கிங் பண்ணலாம், அதேமாதிரி லெண்ட் பண்ணலாம். அது ஒரு கம்மிங் சூனில் இருக்குது. ரெஃபர் போகணும் நீங்கள் பண்ணீங்கன்னா யூ கெட் சம் இது. இப்போ என்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா 42 கூப்பன் இருக்குது. ஓகேவா, உங்களுக்கு இந்த கூப்பன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரேட் ஆகிட்டே இருக்கும். லைக் நீங்கள் இப்போ ஸ்பின் பண்ணிங்கன்னா யூ கெட் சம் ரிவார்ட். அது உங்களுக்கு என்னவா கிடைக்குன்னா, லைக் இந்த பிபி காயினாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீ ஃபண்டாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். ஓகேவா, இது வரைக்கும் நான் 42 கூப்பன் சுற்றிருக்கேன். ஓகே, மாற்றி சொல்லிட்டேன். ஓகே, அண்ட் இப்போ நெக்ஸ்ட் வந்து போவோமா, இன்வெஸ்ட் இருக்குல்ல. இப்போ நிறைய பேர் இந்த SIP பேஸ்கே SIPலாம் பண்ணுவாங்கள்ல, லைக் சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான். லைக் வந்து ஒரு மாதத்துக்கு 10,000 இல்லை ஒரு நாளைக்கு 5,000 அந்த மாதிரி நீங்கள் கூட நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். பட் என்ன பொறுத்த வரைக்கும் நீங்கள் டேரெக்டாக இன்வெஸ்ட் பண்ணிட்டு அப்படியே விட்டுருங்க. இந்த மாதிரி பிளான்லாம் போட்டு நீங்கள் குவாலிஃபிக் தேவையில்ல, அப்படியே விட்டுருங்க. ஓகே, அண்ட் மோரோவர் அவ்வளோதான் கைஸ். ரொம்ப ரொம்ப சிம்பிள். நான் உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணி திஸ் இஸ் ஹவ் யூ கைஸ் கேன் வித்ட்ரா யுவர் ஃபண்ட்ஸ் லீகலி ஃப்ரம் GeoTex. ஸோ எந்த ஒரு ப்ராஃபிட்ஸாக இருந்தாலும் சரி, வாட் எவர் இட் மேபி யூ கேன் வித்ட்ரா த்ரூ திஸ். அண்ட் ரொம்ப சிம்பிளாக இருக்கும். இன்கேஸ் உங்களுக்கு ஆர்டர்ஸ் நிறைய செல் பண்ணால் யூ கோ வித் பிடிசிலாம் நிறைய பேர் பை பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லைக் ரெடியாக வந்து இருப்பாங்க. ஸோ லைக் 2 lakh 3 lakh அண்ட் மோர் BTC எத்தீரியம் நீங்கள் வந்து கொடுங்க. அதே மாதிரி USDT உங்களால் வித்ரா பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா USDT உங்களால் பண்ண முடியாது. அவங்க வந்து என்ன பண்ணி வச்சுருக்காங்க, USDTயை வித்ரா ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்க. நீங்கள் வந்து டெபாசிட் பண்ணிக்கலாம், வேற எங்கேயே நீங்கள் கொண்டு வந்துருக்கலாம், கொண்டு வந்துட்டு நீங்கள் செல் பண்ணிக்கலாம். ஆனால் உங்களால் இங்கே வாங்கிட்டு வித்ரா பண்ண முடியாது. அதனால் நீங்கள் என்ன பண்ணீங்க, XRP வாங்கி இதை கொண்டு போய் உங்கள் எக்ஸ்சேஞ்சில் வச்சுக்கிட்டு அங்கேருந்து USDTயை வந்து மாற்றிக்குங்க. அவ்வளோதான், இதுதான் வந்து பெஸ்ட். அண்ட் யோப் உங்களுக்கு டீட்டெயில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். நிறைய பேருக்கு ரொம்ப குழப்பமாக இருந்திருக்கும். கண்டிப்பாக இது உங்களுக்கு பெரிய ஒரு கைடாக இருந்திருக்கும் நான் நினைக்கிறேன், நம்புகிறேன். அண்ட் see you on next video guys. Thank you and bye. காலமின்றி இடமில்லை, இடமின்றி அசைவில்லை, அசைவின்றி உயிரில்லை, உயிரின்றி ஏதும் உண்டு. சாமி எல்லாருக்கும் வரம் சாபம் கொஞ்சம் ரேண்டமா